வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம தொடியில் டாப் 5 பெஸ்ட்டு மைலேஜ் கிவிங் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க நிச்சயமாகவே நம்ம நிறைய பேர் இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் எடுக்கலான்றது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நல்ல டீசென்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிசைன் மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இந்த ஒரு 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றது இருக்குது. பட் ஆனால் இதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜ் தர பைக்காகவும் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு பைக்ஸோடைய டாப் 5 லிஸ்டிங்கை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்க முன்னாடி சின்ன கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணின ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு பர்ஃபார்மன்ஸு, அது கூட உங்களுக்கு நல்ல ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர், சூப்பரான லெவல் ஃபீச்சர்ஸு இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள், மைலேஜ்லையும் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிரு. அது இல்லாமல் ப்ரைஸிங்கும் இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே வரும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன், அதான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு காம்பேக்ட் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷனும் இருக்குது, ஸ்ப்ளிட் சீட் ஆப்ஷனும் இருக்குன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்றதுனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்களையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 99 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ரியலி ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில். அட் த சேம் டைமில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லையும் குறை இல்லாமல் தான் பண்ணியிருப்பாங்க இந்த டிவிஸோட ரைடர் 125. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆர்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸும் இருக்குது, எஸ்பிஎஸும் இருக்குன்ற மாதிரி 2 பிரேக்கிங் சிஸ்டம் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. ஓவரால் பிரேக்கிங்கில் நல்ல ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது இது உங்களுக்கு. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி 100 ப்ரைஸிங்னு பார்க்கத்தானா வச்சுங்களேன். உங்களுக்கு பேசிக் மாடல் 1,02,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், இந்த ஒரு அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் ப்ளஸ் நல்ல சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும், அதுவும் பஜாஜ் தரப்புலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டான ஆப்ஷன். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சரில் தான் கொடுத்துருப்பாங்க. அவனோட ப்ரெசன்ஸில் ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவே பண்ணியிருக்காங்க. நீட் அண்ட் க்ளீன் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு யூனிக்கான அப்பியரன்ஸில் தான் இருக்கும். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.58cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், 11.83 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரியலி இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டீசென்ட் பவரையும் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் வருது, சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 125 kg தான். ஓரளவுக்கு நல்ல லைட் வெயிட்டான மாடல், ஹேண்டிலிங்லாம் ஈஸியாகவே இருக்கும். சீட் ஹைட்டும் உங்களுக்கு 795 mm தான் வருதுன்றப்ப ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பட் அது கூட ஒரு இனோவேட்டிவ் டிசைன் அண்ட் நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மைலேஜ் கிவிங் 125cc வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருதுன்றப்ப இல்லை ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் ஸ்ட்ரக்சர், அதான் முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி
ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இனோவேட்டிவ் அதை மாதிரினஸும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான டீசல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். மைலேஜில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு 125 சிசியாக எந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 116 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய கிளாமர் X125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுக்கோங்க, இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே நம்ம ஹோண்டாவுடைய SP125 மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைனாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் வெஹிக்கிள் பார்க்க ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ்லையும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ டிசைன் இதில் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தா வச்சுக்கோங்க, இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்லேயே யாருமே கொடுக்காத மாதிரி அந்த அளவுக்கான பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் நிறைய கொடுத்துப்பாங்க. லைட்டிங்கில் உங்களுக்கு ஃபுல் எல்இடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கும் ஒரு ஃபுல் எல்இடி, அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன் மாதிரி விஷயங்களை நிறைய லோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது வந்து really ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. அதுக்கடுத்து லெஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச். அது இல்லாமல் இது வந்து ரைட் பை ஒயர் டெக்னாலஜி மூலமாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 105 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 105.5 kg, சீட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,13,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய ஃப்ரீடம் 125 ஆமாங்க. இந்த வெஹிக்கிள் இன்னும் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க, வந்த புதுசில் இந்த வெஹிக்கிள் பற்றி பேசாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு பயங்கர ரீச்சான ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் இப்போ எந்த மூலையில் இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் பற்றி யாரும் பேசுறதில்ல. பட் ஸ்டில் நவ் நீங்கள் இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே நல்ல ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப அது நிச்சயமாக நம்ம பஜாஜோடைய ஃப்ரீடம் 125 தான் இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் உண்டு. ஆமாம், நீங்கள் வந்து நம்ம ஒரு சில ஆட்டோஸ் அண்ட் கார்ஸ்லாம் நம்ம அந்த கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டும். கேஸ் ஃபில் பண்ணி ஓட்டும்போது நம்மளுக்கு நல்லாவே மைலேஜ் கிடைக்கும் இல்லைங்களா? அது எப்படின்னா வச்சிங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு பர் லிட்டருக்கு 20 km வரைக்கும் போகுதுன்றப்ப பர் கேஜி கேஸுக்கு அந்த கார் வந்து எப்படியும் ஒரு 33 அதை மாதிரி போகும். அப்படின்றப்ப வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு பைக்ஸ் இன்னும் லைட் வெயிட், இன்னும் கொஞ்சம் காம்பேக்டான இன்ஜின்றப்ப இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா மைலேஜ் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு சிஎன்ஜி செட்டப் மூலமாக பர் கேஜிக்கு 90 km வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்குதுன்ற மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க. பெட்ரோல் மோட்லேயும் உங்களுக்கு ஓட்டலாம். ஆமாம், வெறும் கேஸில் மட்டும்தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. பெட்ரோலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓட்டுறீங்களப்ப பர் கேஜிக்கு பர் லிட்டருக்கு 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவு உங்களுக்கு பெட்ரோலையும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய இன்ஜின் தான். அட் த சேம் டைமில் சிஎன்ஜி இருக்குன்றப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேஸ் நல்ல ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு இருக்குது. சரி ஓகே, இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125 cc சிங்கிள் சிலிண்டர் 4/2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச்லாம். உங்களுக்கு பவர் ஃபிகர்லாம் பொறுத்தளவுக்கு 9.3 bhp அண்ட் 9.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. அந்த அளவுக்குலாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் அந்த ஒரு மைலேஜ் ஓரியன்ட் இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு 110 சிசிக்கான பவர் அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் வருது இந்த ஒரு வெஹிக்கிளில். உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு
93 கிலோமீட்டர் பார் வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலம் லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 149 கேஜி, சீட் ஹைட் 825 சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீட்டு நல்லா லென்த்தாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,08,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,33,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.